அன்பான பிக்ஷனல் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிகழக்கூடிய அபூர்வமான யோகம். அது தற்பொழுது நடக்க போகுது. அது என்றைக்கு நடக்க போகுது, அதனால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜாதகம் வீக்காக இருக்கிறவங்க, நிறைய தோஷங்கள் இருக்கிறவங்க, அவங்களுக்கான யோகமான தினம் இந்த பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு. இந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் பலம் கொடுக்கும். அதனால் இந்த யோகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அன்பர்களே, கிரக மாளிகா யோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அல்லது மாலை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாலைன்னா என்னது, கழுத்தில் போடுவாங்கள மாலை சாமிக்கு, அந்த மாதிரி மாலைன்றது என்னது, பூக்களை அலங்கரிக்கிறது, பூக்களை ஆர்டராக வச்சு ஒரு நூலில் கோர்த்து மாலையாக கோக்கிறது, கரெக்டுங்களா? அதே போல் கிரகங்கள் வரிசையாக ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கிரகம் நின்று வரிசையாக நிகழும் அரிதான நிகழ்வு தான் இந்த கிரக மாளிகா யோகம் அல்லது மாலை யோகம் அப்படின்றது. இந்த யோகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக தோஷம் இருக்குல்ல, ராகு கேது தோஷம், அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம், இதனால் திருமணம் தடைபெறுவது, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் இருக்கும்ல. அதே போல் பார்த்திங்கன்னா அற்ப ஆயுள், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாத்துக்கும் பரிகாரமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இது ஜூன் 4, 5, 6 இந்த 3 தேதியில், ஜூன் 4, 5, 6, 2026 இந்த 3 நாட்களில் நடக்க போகுது. பொதுவாக 5 கிரகங்கள் வரிசையாக இருக்கும். அதை பஞ்சம மாலை யோகம் அப்படி சொல்லுவாங்க, பஞ்ச மாலை யோகம்னு சொல்லுவாங்க, பஞ்ச கிரக மாளிகா யோகம் சொல்லுவாங்க. 6 இருந்தால் சஷ்ட கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தால் சப்த கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 கிரகங்கள் வரிசையாக இருக்குது, ராகு கேது உட்பட நான் சொல்கிறேன். ராகு கேதுவை ஒரு சில பேர் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, பட் ராகு கேது பெயர்ச்சியும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் ராகு கேதையும் சேர்த்துக்கணும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 8 கிரகங்கள் வரிசையாக நிற்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அதனால் இதை அஷ்ட கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிகழக்கூடிய ரொம்ப 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 அரிதான ஒரு நிகழ்வு. இந்த குறிப்பிட்ட நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியசாலியாகவும், அவங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த டைம்லையுமே அவங்களுக்கு பக்கபலமாக இந்த கிரகங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில லக்னத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குறிப்பிட்ட இந்த 3 நாட்களில் தனுசு லக்னம் அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தால் 9 கட்டத்துலேயுமே வரிசையாக கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமை வரும். அப்படி பார்த்திங்கன்னா நவகிரக மாளிகா யோகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். 9 லக்னத்தை பொதுவாக கிரகமாக எடுத்துக்க மாட்டாங்க, பட் நம்ம பார்த்திங்கன்னா லக்னத்தையும் கணக்கில் எடுத்துப்போம் ஜாதகத்தில். அதனால் லக்னத்தையும் சேர்த்தோம்னா 3 கட்டத்தில் மட்டும்தான் எம்டியாக இருக்கும், மற்றது எல்லாமே கண்டினியூஸாக கிரகம் லக்னம் ஏதாச்சும் அமர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட யோகம்தான் நவகிரக மாளிகா யோகம். இந்த தனுசு லக்னத்திலேயோ அல்லது கன்னி லக்னத்திலேயோ இந்த 4, 5, 6 ஜூன் 2026 அந்த தினத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உலகத்திலேயே மிகவும் விசித்திரமான குழந்தையாக இருக்கும். அவங்க தான் ஒரு மிகப்பெரிய லீடராக நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லீடர்ன்றது லட்சத்தில் ஒருத்தவங்க, கோடியில் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த அபூர்வமான நிகழ்வு நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு 3 நாட்கள் நடக்குது. அந்த 3 நாட்களில் அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரம் தான் தனுசு லக்னம், 2 மணி நேரம் தான் கன்னி லக்னம். இந்த தனுசு லக்னம் கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த 4 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 3 நாளும் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 4 மணி நேரம் 4 மணி நேரம்,
இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய துறையில் பெரிய வல்லுநராக வந்து நிற்பாங்க. சகல விஷயங்களும் தெரிந்தவங்களா இருப்பாங்க. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இவங்களால செய்யக்கூடிய நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு தோஷமும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2022 5 கிரக சேர்க்கை, இந்த 5 கிரகமும் ஒன்றா வரிசையாக இருந்துச்சு, மாலை யோகம் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு எந்த ஒரு ஜோதிடராலும் கழிக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. 60 வருடத்துக்கு முன்னாடியும் நடந்த மாதிரியும் வந்து இல்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா 5 கிரகம் தான் சேர்ந்துருக்கு, 5 கிரகம் தான் வந்து வரிசையாக இருக்குது. இந்த மாதிரி 8 கிரகம் லக்னத்தை சேர்த்தா 9 கிரகம்ன்றது எப்போ இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னே யாராலும் யூகிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுன்றதுனால மிகப்பெரிய பாக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது, யாராச்சும் வந்து இந்த சிசேரியனுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, அந்த 3 நாட்களில் சிசேரியன் டேட் இருக்கு டாக்டர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குறிப்பாக வந்து கன்னி லக்னம், தனுசு லக்னத்தில் பிறந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த நார்மல் டெலிவரியாக நடக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த கிரக மாளிகை யோகம் சூட் ஆகும். சிசேரியன் பண்ணுறது அதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் கிரகங்கள் அது வந்து டிசைட் பண்ணணும், இந்த திசையில் தான் இந்த டைமில் தான் வந்து உங்கள் குழந்தை பிறக்கணும்னு அது முடிவு பண்ணுறது. நாம் முடிவு பண்ண முடியாது. நாம் என்ன தான் சிசேரியன் டாக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணால் கூட அது முடிவு பண்ணணும், உங்களுக்கு இந்த யோகம் உள்ள குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணணும். அதனால் இந்த டைமில் பிறக்கிற குழந்தை எல்லாமே வந்து ரொம்ப 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 பாக்கியசாலியாக இருக்கும். சரி, மற்றவர்கள் புதுசாக வந்து குழந்தை பிறகுது ஓகே, ஏற்கனவே இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் திருமண தடை, குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான தடைகள்லாம் இருக்குல்ல ஜாதகத்தில், அந்த மாதிரி ஜாதகத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து சில ஜாதகத்தில் ரொம்ப வந்து கண்டம் இருக்கும், அற்ப ஆயுளோட ஜாதகம்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்த்தா நம்ம பொதுவாக வந்து யமன் கோயிலுக்கு போவாங்க, பிரம்ம கோயிலில் போயிட்டு ஜாதகத்தை வச்சு படிப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கள்ல, அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் கால சர்பதோஷம் நிவர்த்தியாக செய்யணும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்ல, அவங்க எல்லாருக்குமே சிவன் கோயிலில் இருக்க கால பைரவரை போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தால் ரொம்ப 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 நல்லது. அதுவும் இந்த வியாழன் வெள்ளி மூன்று நாட்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அந்த 3 நாட்கள் எப்போ வேணால் போங்க, ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு ஈவினிங் வந்து ஒரு 6 to 7 அந்த டைமில் போயிட்டு கால பைரவரை நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். இது வந்து மிகப்பெரிய ரொம்ப 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 அபூர்வமான நிகழ்வுன்றதுனால இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ரியாரிட்டி கொடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது அப்படியே நடக்கும். இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளையும் விளக்கும். சரிங்களா? அதே போல் இந்த நிகழ்வு சந்திரன் பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கா, சந்திரன் மகரத்தில் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு போயிடும். கும்பத்துக்கு போனாலும் இந்த கிரக மாளிகை யோகம் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா கால சர்பதோஷமாகிடும். வர்ற ஜூன் 15ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா, ஜூன் 15, 2026 வரை இந்த கிரக மாளிகை யோகம் இருக்கும். ஆனால் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அது கால சர்ப தோஷமாக மாறிடும். அந்த கால சர்ப தோஷத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 30 வயது வரைகள் அவர் சுமாரான பலன்களை அனுபவித்தாலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடிக்கட்டி பறப்பாங்க. அது கால சர்ப யோகமாக மாறும். கால சர்ப தோஷம், கால சர்ப யோகம்னு உங்களுக்கு என்னமே தெரியும். ராகு கேது பிடியில் சிக்கிய கிரகங்கள் சொல்லுவாங்க. ஆனால் வரிசையாக நிற்கிறதுனால இந்த கிரக மாளிகை யோகமும் இருக்கிறதுனால இது ஒரு விசேஷமான குறிப்பிட்ட காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரை எல்லா நாளுமே நல்ல நாளாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜூன் 4, 5, 6, 2026 இந்த 3 நாட்களிலும் மிகப்பெரிய ஒரு லக்கியஸ்ட் டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட நல்ல விஷயம் நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா?
உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். டிஸ்பிளேல இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.